விஜய் தொலைக்காட்சி மூலியமா மக்களிடையே ரொம்பவே பிரபலமான தீபா அக்கா. ரொம்பவே பரிச்சயமானவங்க. இவங்களுக்கான ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். இவங்க இருக்கிற இடம்லாம் ரொம்பவே கலகலப்பா இருக்கும். சமீபத்தில ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. பக்கத்தில நம்ம விஜே மணிமேகலையும் இருந்தாங்க. மணிமேகலை பற்றின ஒரு விஷயத்த தான் பகிர்ந்தாங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சியில நான் மணிமேகலை கிட்ட அப்படியே ஒரு ஃப்ளோவுல நான் கொஞ்சம் ஒரு இதா பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த மாரி பேசிட்டீங்களே! அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல மணிமேகலைக்கு அப்டின்ற மாரி வந்து சொன்னாங்க. ஆ உடனே நான் வந்து மணிமேகலைக்கு ஃபோன் பண்ணி, மணிமேகலை இந்த மாரி நான் வந்து பேசிட்டேன். நீ எதுவும் தப்பா நெனச்சுக்காத, தப்பா புரிஞ்சுக்காதப்பா. நான் இந்த ஒரு விளையாட்டா அந்த மாரி தான் பேசினேன் அப்டின்ற மாரி நான் சொன்னேன். உடனே மணிமேகலை வந்துட்டு, "ஐயய்யோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் அதெல்லாம் நெனைக்க கூட இல்ல. நீங்க ஏன் இப்டி இது பண்றீங்கன்னு" சொல்லிட்டு அத ஒரு ஈஸி கோயிங்கா வந்து அவங்க வந்து போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே பக்கத்துல விஜே மணிமேகலை, "அக்கா நீங்க இப்ப சொல்றீங்க. எனக்கு என்ன இன்சிடென்ட் கூட எனக்கு ஞாபகம் இல்லக்கா" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. உடனே தீபா அக்கா சொல்றாங்க, "இதுதான் மணிமேகலை. படபட படபடன்னு பேசுவா. மனசுல ஆனா ஒண்ணுத்தையும் வச்சுக்க மாட்டா. ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு எல்லாரையும் மகிழ்விப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஆனா டக்குன்னு ஏதாவது ஒரு கோவத்துல ஏதாவது ஒண்ணு பேசிருவாங்க. நான்லாம் வந்து அப்படிதான். பட் ஆனா மணிமேகலைய எடுத்துக்கிட்டா எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு, எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு, நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட அத தவறான ஒரு முறையில எடுத்துக்காம, அந்த மாரி இருக்கிற ஒரு நல்ல பண்பு உள்ள ஒரு பொண்ணு அப்படின்ற மாரி தீபா அக்கா மணிமேகலைய ரொம்பவே புகழ்ந்து சொன்னாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.